உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லாம் வல்ல இறைவனின் அருளாணையோடு எல்லா மக்களுக்கும் எல்லா தேசத்தார்களுக்கும் எல்லா நற்புறமும் கிடைப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் வருகின்ற 2017ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை இப்போதைக்கு உங்களுக்கு நான் அளிக்க இருக்கின்றேன். இந்த 2017ஆம் ஆண்டு பலன்கள் மானிடர்களுக்கு ஒவ்வொருவர்களுக்கும் எந்தெந்த விதமான நன்மைகளையும் அவரவர்கள் கர்ம முனைப்படி நடக்கக்கூடிய வேதனைகளையும் இங்கு இந்த பலன் வாயிலாக மக்களுக்கு நான் கூறியிருக்கிறேன். இதில் அவரவர்களுக்குரிய பரிகாரங்களும் அதற்கேற்ற வழிபாடுக்குரிய ஆலயங்களும் வரும். அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று அவரவர்களுடைய கர்ம விதியின்படி நடைபெறக்கூடிய அந்த ஆலய வழிபாட்டின் மூலமாக அவர்கள் மேன்மை வருவார்கள் என்பது என் குருநாதர் அம்பாள் நடராஜர் அருளாசியுடன் கவரப்பட்டை திரு விஜயகோபி ஆச்சாரி அவர்களுடைய அருளாசியுடன் நான் கொடுக்க இருக்கின்றேன். வணக்கம். இது பிறக்கக்கூடிய 2017ஆம் ஆண்டு கன்னியா லக்னம். ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு கன்னியா லக்னத்தில் தான் பிறக்கிறது. ராசி நட்சத்திரங்கள் வேறுபடும். ஆனால் இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய கன்னியா லக்னத்தில் விசேஷம் என்னவென்றால், லக்னத்தில் குரு வியாழ பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒருக்க ஒவ்வொரு இடப்பயிற்சியாக ஒவ்வொரு ராசி கட்டத்தில் வரும் பொழுது கன்னியா லக்னத்தில் குரு பகவான் இருக்க, சந்திரன் மகரத்தில் இருக்க, திருவோண நட்சத்திரம் குருச்சந்திர யோகமாக இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. குருச்சந்திர யோகத்தில் பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு பலன்கள் இந்த உலகத்திற்கு எந்தெந்த வகையான நற்பலன்கள் எல்லாம் கொடுக்க போகிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக பட்சிகளில் நான் கருடன். இறைவன் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், பட்சிகளில் நான் கருடன். எல்லாம் அழிந்து ஒளிந்து நன்மை இந்த உலகத்துக்கே சேமமாக நடக்கக்கூடிய காரியங்கள் தான் இந்த ஆண்டு நடைபெறும் என்பது தெள்ள தெளிவாக நாம் சொல்லலாம். பொதுவாக அதாவது தேவர் அசுரர் 2 வரும் பொழுது நல்லது கெட்டது, விஷக்கலை அமிர்தக்கலை என்ற உலகத்தில் 2 பெரு பிரிவுகள் எப்பொழுதுமே இருக்கும். அந்த 2 பெரு பிரிவுகளுக்கு கால சூழ்நிலையில் மாற்றம். சில அசுர பலம் மேலோங்கும், தேவ பலம் குறையும். சில காலங்களில் தேவ பலம் மேலோங்கும், அசுர பலம் குறையும். இது மாறி மாறி நடக்கும் என்பது உலகத்தின் உயிர். அந்த காலகட்டத்தில் இப்போ நடக்கக்கூடிய அந்த குரு பகவான் லக்னத்தில் இருப்பது அமிர்தக்கலை மேலோங்கி நன்மை மட்டுமே நடக்கும். தீயவைகள் எல்லாம் அழியப்படும், அழிந்து ஒழியும். அதற்குரிய காலகட்டங்கள் இந்த டயத்தில் இந்த ஆண்டு மக்களுக்கு நல்லவர்கள் வாழ்வார்கள் என்பதை தான் சுருக்கமாக சொல்லலாம். நல்லவர்கள் வாழ்வார்கள் எல்லோரும். அதாவது என்ன சொல்லுகிறது என்றால், கெடுபலன் செய்வர்களெல்லாம் நல்லா இருக்கிறார்களே, நல்லவர்களுக்கு தான் இறைவன் சோதனை கொடுக்கிறார் என்று நிறைய பேர் புலம்புவார்கள். அந்த புலம்பலுக்கு மத்தியில் கெட்டவர்கள் கெட்டொழிய நல்லவர்கள் வாழ் சிறக்க இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். அதற்கு கன்னியா லக்னத்தில் இருக்க குருவே காரணம். மேற்கொண்டு இந்த உலகத்தில் பொது நன்மையாக தீவிரவாதங்கள் ஒடுக்கப்படும். நல்ல அமைச்சர்கள், நல்ல அரசுகள், நல் மனிதர்கள், நல்ல ஆட்சி அமைப்புகள், நல்ல கல்விமான்கள், வேத பண்டிதர்கள் எல்லாம் சிறக்கும். கலைகள், ஓவியங்கள் மற்றுமுள்ள அனைத்து விதமான
தொழில்களும் எல்லாமே சிறந்து நல் பயனை அளிக்கும். தவறான வழியில் தவறான செயல் பொருள் ஈட்ட நினைப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய படிப்பினையை கொடுக்கும் என்பது மட்டும் நிச்சயமாக நாம் சொல்ல முடியும். அதே நேரத்தில் இந்த லக்னத்தில் இருக்க குரு பகவான் வான்மலை பொய்யும் பஞ்சபூதங்களை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவார். 27 நட்சத்திரங்கள் தன் ஆதிக்கத்தை கொண்டு வருவார். அண்ட சராசரங்களையும் தன் ஆதிக்கத்தில் கொண்டு வந்து இந்த கண்டத்தில் கொடுத்து இந்த பிண்டமாகிய இந்த மனிதகுலம் நன்மை விளைவதற்கு இறைவனாகிய அந்த லக்னத்தில் இருக்க குரு பகவான் நன்மை செய்வார் என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கடுத்தாக ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான ராசி நட்சத்திர லக்னங்களை கொண்டு இருக்கிறார்கள், பிறக்கிறார்கள். பொது பலன் என்று சொல்லும் பொழுது இது பொதுவான பலன்கள், எல்லாத்துக்கும் செட் ஆகும், செட் ஆகாது. பொதுவான பலன்களை சொல்கிறார். சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடமாது போகலாம். என்ன அப்படின்னா இதிலும் அவருடைய கர்ம வினைப்படியே நடக்கும். இதில் பொது பலன் என்பது அன்றந்த சூழ்நிலையை பொறுத்து, அந்தந்த காலகட்டத்தை பொறுத்து, அவரவர்கள் சாப்பிடக்கூடிய உணவை பொறுத்து. இதில் ஜாதகம், பிறந்த ஜாதகம் என்றும் ஒன்று இருக்கின்றது. அந்த பிறப்பின்படி தான், கர்ம வினைப்படி தான் அவரவர்களுடைய வாழ்க்கை நியமிக்கும், நடைபெறும். இதில் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக பயிற்சி சேர்க்கையை வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய நன்மை தீமை அறிந்து அந்த வழிபாடுகளை நாம் செய்து கொண்டு நம் வாழ்க்கையை நல்ல முறையாக, நல்ல பாதையாக, நல்ல பயணத்தை நாம் ஆரம்பித்து வெற்றிகரமான வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் வாழலாம். வருமுன் காப்பது சாலச் சிறந்தது என்பது ஆண்டோர் வாக்கு. எனவே இன்னும் வரக்கூடிய இந்த 2017ஆம் புத்தாண்டு பலன்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொருவருக்கும் எந்த விதமான நன்மையை பரப்புகிறது என்பதை நீங்கள் தெரிந்து